friends, welcome back to anithajaganskitchen kitchen. இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க மெஷர்மென்ட்காக நீங்க எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நம்ம யூசுவலா இருக்க அந்த 1 கப் மெஷர்மென்ட் இருக்குல அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கலாம். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், 1 கப் உளுத்தம் பருப்பு ட்ரையா ரோஸ்ட் பண்ணி அதை வந்து ஆற வச்சு எடுத்துர்க்கேன். இதை வந்து நீங்க மிக்ஸில நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸில அரைச்ச அந்த உளுத்த மாவை நீங்க சலடல நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சலிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க அதில் கொஞ்சம் அந்த உளுத்தம் பருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதையும் நீங்கள் இன்னொரு தடவை மிக்ஸியில் அரைச்சிட்டு இன்னொரு தடவை நீங்கள் சலடை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு நான் சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மெஷர் பண்ணும்போது உளுத்தம் பருப்பு தான் நம்ம மெஷர் பண்ணணும், மாவை மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ 1 கப்பு வந்து உளுத்தம் பருப்பு தான் நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறமா எந்த கப்பால் நீங்கள் உளுத்தம் பருப்பு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் 4 கப்பு அரிசி மாவு. ஸோ நீங்கள் வந்து ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அந்த அரிசி மாவு நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த மாதிரி நான் 4 கப்பு மெஷர் பண்ணிவிட்டு அதையும் நான் சலடை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாவோட உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் போல் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு ஓமம் இருக்கு இல்லையா, அஜ்வைன் சீட்ஸ், அதையும் வந்து ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ சீரகம் சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் 2-3 தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ட்ரையாக இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் வந்து இங்கே மெல்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வனஸ்பதி இருக்கு இல்லையா, டால்டா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா தேங்காவை நல்லா மிக்ஸியில் அரைச்சி தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். ஸோ முதல் தேங்காய் பால் 2வது தேங்காய் பால் ரெண்டுமே சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் போகிற நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ மாவோட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்கள் மாவு தகுந்த மாதிரி அந்த தேங்காய் பால் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த முறுக்குக்கு வந்து தண்ணியே தேவைப்படாது. உங்களுக்கு வந்து இன்கேஸ் தேங்காய் பால் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அப்போ வந்து நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக வரும். இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்த தேங்காய் பாலில் இவ்வளோ மீந்து இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இப்போ என்ன பாருங்கள், இப்போ இந்த மாவு வந்து இவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வரணும். அப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். இப்போது ஒரு காட்டன் துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாவு மேலே மூடி வச்சுடுங்க. இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 3 ஓட்டை இருக்கிற மாதிரி அச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன முறுக்கு ப்ரெஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி முறுக்கு ப்ரெஸ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி முறுக்கு ப்ரெஸ் இருந்தால் கூட நீங்கள் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் அந்த முறுக்கு ப்ரெஸ்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஓட்டக்கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த ஓட்டக்கரண்டிக்கு பின்னால் இந்த மாதிரி நான் முறுக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பிழிஞ்சு முடித்த பிறகு அந்த எண்டு பிட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இல்லைனாக்கா என்ன ஆகும், நம்ம முறுக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதை வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகாது பாருங்கள். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம கையே வழிக்காத மாதிரி நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த மாவு பிழிய வரும்.
இப்போது ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து கரெக்ட் டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு மாவு எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாவு வந்து அந்த உடனே மேலே வந்துடும். அப்படி வந்தது அப்படின்னாக்கா கரெக்டாக டெம்பரேச்சர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து முறுக்கு வந்து நம்ம பிரிஞ்சது எல்லாத்தையும் இது வந்து ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்ல பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடும். ஸோ அடங்கின பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய முறுக்கு எல்லாம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். இந்த முறுக்குக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேன்குழல் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும், ரொம்ப ரெட்டாக ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் மீந்து இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து தேங்காய் பால் இல்லை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாக வரும். இப்போது இதே மாவை வச்சு நம்ம கைமுறுக்கு கூட நம்ம செய்யலாங்க. நிறைய பேர் கைமுறுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. நானும் ஃபஸ்ட்டு எனக்கு வராது, அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண நல்லா ஈஸியாக வருது. ஏன்னா இப்போ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா ரவுண்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு பாட்டில் மூடி வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கையாலே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா அழகாக வரும், உடையாமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி வந்த பிறகு அந்த எண்டு பிட் வந்த பிறகு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மூடி கேப்பை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த தோசை திருப்பி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி துணியில் கூட நீங்கள் வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து பட்டர் பேப்பர் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே வரலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த ஸ்டார்டிங் பிட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 3 சுற்று 5 சுற்று எவ்வளோ வேணால் நீங்கள் சுற்றிக்கிட்டே போகலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக முறுக்கு, கை முறுக்கு ஈஸியாக செய்யலாங்க. இது நம்ம வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஈஸியாக சுற்றலாம். அதே மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு மாவு சுத்த வருது பாருங்கள். அந்த கைமுறுக்கு வராதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி இப்போ இந்த பட்டர் பேப்பரில் இருக்க அந்த கைமுறுக்கு இந்த மாதிரி சாய்ச்சிட்டு நீங்கள் கையால் வச்சு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கைமுறுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லா சூப்பராக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். See you in next video.